கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சில காரியங்கள் நம்மை அசைக்க பண்ணி விடுகிறதோ, அவ்வளவுதான். இனி இருந்து என்ன என்று யோசிக்க வைத்து விடுகிறதோ, இனி நான் வாழ்வதே வீண் என்று நினைக்க செய்கிறதோ, அதற்கு காரணம் என்ன என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, யார் ஒருவர் ஆண்டவரை தமக்கு முன்பாகவும் தம் வல பக்கத்திலும் வைத்திருக்கிறார்களோ ஒருபோதும் அசைக்கப்படுவதே இல்லை. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யோசிக்கலாம், நானும் ஆண்டவரை தானே நம்பி இருக்கிறேன், அவர் தானே எனக்கு முன்பாக இருக்கிறார் என்று. ஆனால் இங்கே ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். எப்பொழுதும் என்று தாவீது சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் அவரை நமக்கு முன்பாகவும் நம்முடைய வலது பாரிசத்திலும் நாம் வைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நம்மை மனமடிவாக்க எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், ஏன் நாம் மலை போல நம்பினவர்கள், நாம் இவர்கள்தான் எனக்கு எல்லாம் என்று நேசித்தவர்களே நமக்கு எதிராக சில காரியத்தை செய்தாலும் கூட நாம் அசைக்கப்படவே மாட்டோம். ஏனென்றால் நமக்கு அதற்கு மேலான ஒரு நம்பிக்கை இருக்கும். என் தேவன் எனக்கு இருக்கிறார், யார் என்னை கைவிட்டால் என்ன, அவர் பார்த்து கொள்வார், அவர் என் கரத்தை பிடித்து கொண்டு தானே இருக்கிறார் என்று நாம் அசைக்கப்படாமல் இருப்போம். ஆனால் அவரை நாம் சில நேரத்தில் மாத்திரம் முன்பாக வைப்போம் என்று சொன்னால், நாம் சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அசைக்கப்பட்டு போய்விடுவோம். இனி நான் வாழ்வதற்கு அர்த்தம் அல்ல என்று சொல்ல ஆரம்பித்து விடுவோம். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இதற்கு ஒரு ஓமையை கூட நாம் வாசிக்க முடியும். கண்மலையின் மேல் வீடு கட்டினவன் பெருமழை வந்த போதும் அஸ்திபாரம் அசையவில்லை, அந்த வீடு நிலைத்து நின்றது. அதாவது ஆண்டவர் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது என்று வாசிக்கிறோமே, அதே தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஒருவர் ஆண்டவரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார்களோ, ஆண்டவரை அவர்களுடைய வல பக்கத்தில் வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வராது என்று அர்த்தம் அல்ல. மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு அதிக பிரச்சனைகள் வரலாம். மற்றவர்கள் சந்திப்பதை காட்டிலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற உங்களுக்கு அக்கினி சூளை 7 மடங்காகலாம், சிங்க கெபியில் கூட போடப்படலாம். ஆனாலும் அவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறபடினால் நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேறு யாருக்காவது இருந்திருக்கும் என்றால் அவர்கள் என்றைக்கோ தற்கொலை செய்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை காத்திருக்கிறாரே. ஒருவேளை சில நேரத்தில் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது உண்மைத்தான். ஆனாலும் கூட இல்லை, என் தேவனுக்காக நான் எதையாகிலும் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதே, அதற்கு காரணம் அவர் உங்கள் வல பக்கத்தில் இருப்பதுதான். இன்னும் அவரை எப்பொழுதும் வைத்து பாருங்கள். எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு அவர் உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.